Hi, hello everyone. Welcome to Ease and IAS Academy. TNPSC General English Seriesல இன்னைக்கு Empowered Woman Navigating the World அப்படின்ற ப்ரோஸ் பார்க்க போறோம். இந்த ப்ரோஸ் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் புக்ல லெசன் நம்பர் 3ல இருக்கு. ஸோ உங்களுக்கு டாபிக் படிக்கும் பொழுதே தெரிஞ்சிருக்கும். Empowered Woman Navigating the World, சக்தி ஊட்டப்பட்ட பெண்கள் இந்த உலகத்தை சுத்தி வராங்க அப்படின்றது தான் இந்த லெசனுடைய டாபிக். ஸோ இந்த உமன்ஸ் வந்து எப்படி இந்த வேர்ல்டை சுத்தி வராங்க, எதுல சுத்தி வராங்க, ஸோ என்னென்னலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்கன்றத பத்தி தான் இந்த லெசன் ஃபுல்லாவே இருக்கும். வாங்க லெசனை படிச்சு தெரிஞ்சுக்கலாம். Empowered woman navigating the world. Gone are the days where women in India remained indoors and is permitted to go out with an escort. Okay. So முன்னாடி காலத்துலலாம் பாத்தீங்கன்னா உமன்ஸ் வந்து ஒரு துணையோட தான் வெளியில போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, தனியா வெளியில அனுப்ப மாட்டாங்க. அதை தான் சொல்ல வராங்க. Conditions today have changed thanks to all those women who have fought for their freedom and set a very good example for others. இன்னைக்கு இருக்கிற நிலைமை பாத்தீங்கன்னா கண்டிஷன்ஸ்லாம் ரொம்பவே சேஞ்ச் ஆகியிருக்கு. சில உமன்ஸ்க்கு வந்து தேங்க் பண்றாங்க. எந்த மாதிரி உமன்ஸ்க்குன்னா அவங்களோட ஃப்ரீடம்காக ஃபைட் பண்ணவங்களுக்காகவும் பின்னால வரக்கூடிய உமன்ஸ்க்குலாம் ஒரு ரோல் மாடலா இருந்தாங்க இல்லையா, ஸோ ஃபைட் பண்ணி ஸோ அந்த மாதிரியான உமன்ஸ்க்கு இன்னைக்கு தேங்க் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. The real power of women, though realized earlier, is currently being projected to the world by the advancement of technology and media. Okay, women's உடைய ரியல் பவர் ஆனது முன்னாடி காலத்திலே உணரப்பட்டு இருந்தாலுமே கூட இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல அந்த அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் மீடியாவுடைய அட்வான்ஸ்மெண்ட்னால தான் நிறைய ப்ரொஜெக்ட் பண்ணப்படுது, பரவலா தெரியப்படுது அப்படின்னு சொல்றாங்க. Then women occupy almost all the major positions in society currently. Women's accomplishments are tremendous in many fields. Okay, இன்னைக்கு இருக்க சொசைட்டில நிறைய பொசிஷன்ஸ் வந்து உமன்ஸ் ஆக்குபை பண்ணிருக்காங்க இல்லையா. ஸோ எந்த ஃபீல்டு எடுத்துக்கிட்டாலுமே உமன்ஸோடைய பங்களிப்புன்றது ரொம்ப பெரிய அளவுல இருக்குன்றாங்க. அதுதான் ட்ரெமெண்டஸ். ஓகேங்களா. One such achievement is the all women Indian Navy crew who circumnavigated the world for 254 days all alone in a sailboat called INSV Tarini. இந்த மாதிரி ஒரு எம்பவர்ட் உமனோடைய ஒரு அச்சீவ்மெண்ட் பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம் இந்த லெசன் ஃபுல்லாவே. அதுதான் என்னன்னா ஆல் உமன் இந்தியன் நேவி கிரியூ. இவங்க தான் வந்து சர்க்கம்நேவிகேட்டட்னா இந்த உலகத்தை சுத்தி வர்றதை தான் சர்க்கம்நேவிகேட்டட் அப்படின்னு சொல்றோம். இந்த உலகத்தை சுத்தி வந்திருக்காங்க 254 நாள்ல. எதுலன்னா ஐஎன்எஸ்வி தாரிணி அப்படின்ற ஒரு செயல்போட் மூலியமா சுத்தி வந்திருக்காங்க. இவ்வளவு நேரம் என்ன பார்த்தோம்னா உமன்ஸ் எல்லாம் முன்னாடி காலத்துல எப்படி இருந்தாங்க, இப்போ ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்காங்க, அந்த அச்சீவ்மெண்ட் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா இன்ட்ரோ. இப்ப என்னன்னா இந்த உலகத்தை சுத்தி வந்தாங்க இல்லையா ஐஎன்எஸ்வி தாரிணில. ஐஎன்எஸ்வி தாரிணினா என்னன்றத பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இப்போ வாங்க பார்க்கலாம். ஐஎன்எஸ்வி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இந்தியன் நேவல் ஷிப் வெசல். ஓகே, சோ ஐஎன்எஸ்வின்ற அப்ரிவேஷனுடைய ஃபுல் ஃபார்ம் இந்தியன் நேவல் ஷிப் வெசல். ஓகேங்களா, நம்மளுடைய சிலபஸ்ல அப்ரிவேஷன்ஸ் அண்ட் அக்ரோனிம்ஸ் இருக்கு. ஓகே, சோ இந்த மாதிரி லெசன்ஸ்குள்ள வரக்கூடிய அப்ரிவேஷன்ஸை கேட்கறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். ஸோ இதை கண்டிப்பா படிச்சு வச்சுக்கோங்க. தென் தாரா தாரிணி இஸ் த பேட்ரன் கைடி ஃபார் sailors and is worshipped for safety and success at sea. ஸோ தாரா தாரிணின்றது வந்து ஒரு தெய்வம். ஓகேவா, பேட்ரன் டைட்டி தெய்வம் சொல்றாங்க. இவங்களை வந்து பாத்தீங்கன்னா sailors இந்த கடற்பயணம் மேற்கொள்றாங்க இல்லையா, அவங்க வந்து வழிபடுறாங்களாம். எதுக்காகனா அவங்க போற கடற்பயணம் வந்து சேஃப்டியா திரும்பி வரணும், தென் சக்சஸ்ஃபுல்லா ஆகணுன்றதுக்காக அந்த கடவுளை வழிபட்டுட்டு தான் கிளம்புவாங்களாம். ஓகேங்களா. ஐஎன்எஸ்வி தாரிணி இஸ் த செகண்ட் sailboat of the Indian Navy, the first being the INSV மாதே. ஓகேங்களா, ஐஎன்எஸ்வி தாரிணின்றது வந்து செகண்ட் செயல்போட்டா. ஸோ ஃபர்ஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா ஐஎன்எஸ்வி மாதே. ஸோ ஐஎன்எஸ்வி தாரிணியை பத்தி இப்ப சொல்ல போறாங்க. இட் இஸ் a 55-foot sailing vessel built indigenously in India by Aquarius Shipyard Private Limited located in Goa. ஓகேங்களா. சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா 55-foot sailing vessel, 55 foot வந்து லாங் இருப்பாங்களாம். இவங்களை வந்து இண்டிஜினஸ்லி இந்தியால தான் பில்ட் பண்ணிருக்காங்க. இங்க இண்டிஜினஸ்லினா உள்நாட்டிலே தயாரிக்கிறது பொருள். ஓகேங்களா, அந்த உள்நாட்டுல தயாரிக்கிறோம் அப்படின்ற வார்த்தைக்கு தான் இண்டிஜினஸ்லி அப்படின்ற வேர்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. சோ யாருன்னா கோவால இருக்கக்கூடிய அக்வாரிஸ் ஷிப்யார்ட் பிரைவேட் லிமிடெட் தான் இந்த போட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. After undergoing extensive sea trials, she was commissioned to the Indian Navy service on 18th February 2017. நிறைய பாத்தீங்கன்னா ட்ரையல்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா, ஓகேங்களா, நிறைய சோதனைகள்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா 18th February 2017 அன்னைக்கு இந்தியன் நேவி சர்வீஸ்க்கு வந்து அவங்க கமிஷன் பண்ணிருக்காங்க. கமிஷன்னா அர்ப்பணிப்பாங்க இல்லையா, அர்ப்பணிப்பாங்க. ஓகேவா, டெடிகேட் பண்றது. ஓகேங்களா, அததான் சொல்றாங்க. The boat was named after the famous Tara Tarini temple in Ganjam district of Odisha. So இந்த தாரா தாரிணி அப்படின்ற ஒரு நேம் எப்படி வந்துச்சுன்னா ஒடிசால இருக்கக்கூடிய கஞ்சம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய தாரா தாரிணி டெம்பிள். ஓகேங்களா, அந்த காடோடைய நேம் தான் இங்க வச்சிருக்காங்க இந்த சேல் போட்டுக்கு. The word தாரிணி மீன்ஸ் போட். ஓகே, இந்த மீனிங் நல்லாவே பாத்துக்கோங்க. தாரிணி அப்படின்னா போட்டுன்னு அர்த்தமா. ஓகேங்களா. சோ அதுவே சான்ஸ்கிரிட்ல பாத்தீங்கன்னா சேவியர்னா காப்பாற்றுபவர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கிறிஸ்டின்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. நமக்கு அவங்க காட்ஸ் வந்து சேவியர் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதுதான் சான்ஸ்கிரிட்ல பாத்தீங்கன்னா சேவியர் அப்படின்ற மீனிங்கா காப்பாற்றுபவர்னு. அதுவே நம்ம நார்மலா பார்த்தோம்னா தாரிணினா போட் அப்படின்ற ஒரு மீனிங். தென்
INSV Tarini has an advanced RAM-arranged navigation suite and an array of satellite communication systems for perfect navigation anywhere in the world. இந்த உலகத்துல எங்க வேணாலும் சுத்தி பார்க்கறதுக்கு ஏத்த மாதிரி இந்த தாரிணியில என்ன இருக்கான், அட்வான்ஸ்டு ரேமரைன் நேவிகேஷன் சூட், இந்த மாதிரி எலக்ட்ரானிக் டிவைசஸ்லாம் இருக்கும். ஓகேவா? ஸோ அட்வான்ஸ்டு ரேமரைன் நேவிகேஷன் சூட் இருக்கான். அதே போல சேட்டலைட் கம்யூனிகேஷன் சிஸ்டமும் பர்ஃபெக்டா இருக்கும். ஓகேங்களா? தென் நாவிகா சாகர் பரிக்ரமா was a project undertaken in consonance with the national policy to empower women to attain their full potential. ஓகே, நாக சாகர் பரிக்ரமா அப்படின்றது ஒரு நேஷனல் பாலிசி. ஓகேங்களா? இது எதுக்காகனா உமன்ஸ் வந்து அவங்களுடைய ஃபுல் பொட்டென்சியலை, அவங்களுடைய முழு வலிமையை வந்து உணரணும், அட்டைன் பண்ணணும் அப்படின்றதுதான் இதனுடைய ஒரு தீம். ஓகேங்களா? The project is considered essential towards promoting ocean sailing activities in the Navy while depicting Government of India's trust for Nari Shakti. ஓகேங்களா? இதனுடைய ப்ராஜெக்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, முக்கியமான ஒரு நோக்கம் என்னன்னா, உமன்ஸ்க்கு நடுவுல கடற்பயணம் மேற்கொள்றாங்க இல்லையா, அந்த பிராக்டிசஸை வந்து ஃபெமிலியர் ஆக்கணும். ஸோ ஓகேவா, அவங்களும் வந்து செயிலிங் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்றதுதான் அவங்களோட நோக்கமா இருக்கு. ஸோ இதை வந்து நாரி சக்தி அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் மூலியமா இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பேரா அப்படியே ஒரு ஸ்பீச். ஓகேங்களா? இந்த ப்ரோக்ராமை பத்தி சொல்றாங்க இல்லையா, இது வந்து ஒரு ஸ்பீச். யார் வந்து இந்த ஸ்பீச்சை டெலிவர் பண்றாங்கன்னா, நாவல் ஸ்டாஃப் அட்மைரல் சுனில் லான்பா அப்படின்றவங்க தான் இந்த ஸ்பீச்சை ஒரு வெல்கம் ஸ்பீச்சா, ஓகே, இந்த ப்ராஜெக்டை வந்து மேற்கொள்றாங்க இல்லையா, இந்த OAS வந்து ஸ்டார்ட் பண்றாங்க இல்லையா, ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு வெல்கம் ஸ்பீச்சா சுனில் லான்பா தான் வந்து இந்த ஸ்பீச்சை வந்து கொடுக்குறாங்க, இந்த ப்ரோக்ராமை பத்தி சொல்றாங்க. The OAS was aimed to showcase Make in India initiative by sailing on boat indigenously built INSV Tarini. Indigenously நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், நம்ம உள்நாட்டிலே, நம்ம இந்தியாலேயே கட்டமைக்கப்பட்ட, ஓகேங்களா, நம்ம உள்நாட்டிலே கட்டமைக்கப்பட்ட பொருள், அந்த வார்த்தைக்கு தான் இண்டிஜினஸ்லி அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். இந்த OAS வந்து முக்கியமா எதை பேஸ் பண்ணியிருக்கான், மேக் இன் இந்தியா. ஸோ மேக் இன் இந்தியான்றது நம்ம இந்தியாவுடைய ஒரு ப்ரோக்ராம். எப்போ வந்துச்சுன்னா 2014 September 25. ஓகேங்களா? தென் the special feature of this sailboat was that it encouraged the use of environment friendly non-conventional renewable energy resources such as the wind, collected and updated meteorological, ocean and wave data on regular basis for accurate weather forecast by Indian Meteorological Department, and also collected data for monitoring marine pollution on high seas. ஓகேவா? ஸோ இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த செயல்பாட்டுல நிறைய ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்கு. இதை வந்து எதை என்கரேஜ் பண்ணுதுன்னா, நான் கன்வென்ஷனல் ரினியூவபிள், புதுப்பிக்கக்கூடிய நேச்சரான எனர்ஜியை வந்து ரிசோர்சஸ் யூஸ் பண்ணி, ஓகேங்களா, அப்போ நம்ம செயல் போட்டுன்றது வந்து சீல தான் செயல் பண்ணும் இல்லையா, அங்க வந்து நம்ம எதுல இருந்து எனர்ஜி எடுக்க முடியும், விண்ட்ல இருந்து மட்டும் தான் எடுக்க முடியும். ஓகே, ஸோ அதான் இங்க சொல்ல வராங்க, இந்த மாதிரி நான் கன்வென்ஷனல் ரினியூவபிள் எனர்ஜியான விண்டை யூஸ் பண்ணி நம்ம என்னென்ன அந்த எனர்ஜி மூலியமா என்னென்ன பண்றோம்னா, அந்த வெதர், ஓகேவா, வெதரை வந்து கலெக்ட் பண்ணி நம்ம அப்டேட்டடா இருக்கலாம் வெதர் பத்தி. தென் ஓஷனுடைய வேவ் பத்தின டேட்டாவை வந்து கலெக்ட் பண்ணி நம்ம முன்னாடியே ப்ரெடிக்டபிளா இருக்கலாம். ஃபார் அக்யூரேட் வெதர் ஃபோர்காஸ்ட், அந்த வெதரை வந்து அக்யூரேட்டா ஃபோர்காஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதான் சொல்ல வராங்க. எக்ஸ்ட்ராவா என்ன சொல்றாங்கன்னா, ஹை சீஸ்ல வந்து பொல்யூஷன் இருக்கு இல்லையா, அந்த பொல்யூஷனையும் மானிட்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. தென் இந்தியன் நேவி 6 women crew. இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்னா, இந்த ஷிப், ஓகேங்களா, இந்த செயல் போட்ட தாரிணி பத்தி பார்த்தோம். எப்போ வந்து பில்ட் பண்ணாங்க, எங்க பில்ட் பண்ணாங்க, எப்ப கமிஷன் பண்ணாங்க, தென் அதுல என்ன ஒரு ஸ்பெஷல் இருக்கு, இந்த ப்ரோக்ராம் பத்தி பார்த்திருக்கோம். இப்ப என்ன பார்க்க போறோம்னா, அந்த ஷிப்ல வந்து டிராவல் பண்ண போறாங்க இல்லையா, ஸோ அந்த உமன்ஸை பத்தி பார்க்க போறோம், அந்த உமன் கிரூவை பத்தி பார்க்க போறோம். Indian Navy 6 women crew. Indian Navy all-women crew was the first ever to circumnavigate the globe, skippered by Lieutenant Commander Vartika Joshi. The all-women team has also Lieutenant Commander Pradeep Jamwal, Lieutenant Commander Swati Patrapalli, then Lieutenant Aishwarya Budapati, Lieutenant Vijaya Devi, and Lieutenant Payal Gupta as its crew members. Okay, total 6 members, 6 women வந்து sail பண்ண போறாங்க. அது அந்த 6 womenக்கு வந்து ஹெட் யாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த 6ல ஒருத்தவங்களான வர்த்திகா ஜோஷி. ஸ்கிப்பர்னா இங்க ஒண்ணும் இல்ல, ஒரு ஸ்மால் போட்டுக்கு வந்து ஒரு கேப்டனா ஆக்ட் பண்றாங்க, ஒரு ஹெட்டா இருக்காங்கல்ல, அவங்களதான் ஸ்கிப்பர்ட் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த செயல் போட்ல டிராவல் பண்ணக்கூடிய கிரூக்கு ஒரு கேப்டன் யாருன்னு பாத்தீங்கன்னா வர்த்திகா ஜோஷி. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. Then the crew started their voyage on 10th September 2017. இதை நோட் பண்ணிக்கோங்க. எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, கோவால இருந்து 10th September 2017 அன்னைக்கு தான் இவங்களுடைய இந்த voyage ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. Flagged off with the defense minister தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. It was a historic day which would be marked in navigation history and globally. So இந்த கடற்பயணம் மேற்கொள்ற இந்த இதுல வந்து ஒரு பொதிக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, மார்க் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு டே இன்னைக்கு அப்படின்னு சொல்றாங்க. It covered the expedition in 5 legs. 5 legsனா 5 stages தான் legsன்னு சொல்றாங்க. இந்த எக்ஸ்பெடிஷன் வந்து ஒரு 5 ஸ்டேஜஸ் கொண்டு இருக்கான். வித் ஸ்டாப் ஓவர் 4 போர்ட்ஸ், ஒரு 4 போர்ட்ஸ்ல வந்து ஸ்டாப் பண்றாங்க. அது என்னென்ன போர்ட்னு பாருங்க.
ஆஸ்திரேலியால இருக்கக்கூடிய ஃப்ரீமேண்டல், தென் நியூசிலாந்துல இருக்கக்கூடிய லைலிடான், தென் போர்ட் ஸ்டான்லே எங்க இருக்குன்னா ஃபாக்லாண்ட்ஸ்ல, தென் சவுத் ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய கேப் டவுன். ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு 4 பிளேஸ்ல வந்து ஸ்டாப் பண்றாங்க. எதுக்காகனா ரெப்ளனேஷ்மெண்ட்டுக்காக. ஓகேவா, அவங்க கிட்ட இருக்க ஃபுட் ரிசோர்சஸ் எல்லாம் டீம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ரீஸ்டோர் பண்ணிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு 4 போர்ட்ஸ்ல ஸ்டாப் பண்றாங்க. ஆஃப் ration and repair as necessary before returning to Goa in April 2018. They went around the globe within 254 days and reached Goa port on 21st May 2018. So எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க? 10th September 2017ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. எப்போ ரீச் பண்ணிருக்காங்கன்னா 21st May 2018ல அவங்க voyage முடிச்சு திரும்ப ரீச் ஆயிருக்காங்க. The 6-member women crew broke many stereotypes during their record setting cell. So stereotype-னா ஒண்ணும் இல்ல, ஃபிக்ஸட் ஆன தாட் தான். ஓகேங்களா, இவங்க இதுதான் பண்ணுவாங்க, அவங்க அதை தான் பண்ணுவாங்க, நம்மளுக்குன்ட்டு ஒரு தாட் இருக்கும் இல்லையா, ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்போம் இல்லையா, அதுதான் ஸ்டீரியோடைப் அப்படின்னு சொல்றாங்க. இதுவே ஜெண்டர் ஸ்டீரியோடைப்னா இதெல்லாமே வந்து கேர்ள்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள், இதெல்லாமே பாய்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள்னு தனித்தனியா பிரிச்சு பாக்குறது தான் ஜெண்டர் ஸ்டீரியோடைப். இந்த மாதிரி செயிலிங் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் மேல் தான் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு ஸ்டீரியோடைப்பை இந்த உமன் கியூ வந்து உடைச்சிருக்காங்கன்றதான் சொல்ல வராங்க. தென் ஒரு பாக்ஸ் இருக்கு பாருங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். The first Indian solo circumnavigation was undertaken by Captain Dilip Donde. இவங்க ரிட்டையர்டு. ஓகேங்களா, from August 19, 2009 to May 19, 2010. ஸோ இந்த டேட் ரொம்ப ஈஸியா இருக்கும் பாருங்க. ஆகஸ்ட் 19 டேட்ன்றது சிமிலரா இருக்கு பாருங்க. ஆகஸ்ட் டு மே 1919, தென் 2009ல ஸ்டார்ட் பண்ணி 2010ல முடிச்சிருக்காங்க. ஆன் போர்ட் another India built vessel INSV மாதேவ். ஓகேவா, INSV மாதேவ்ல ஃபர்ஸ்டா திலீப் தாண்டே வந்து சோலோ சர்க்கம் நேவிகேஷனை வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, சோலோவா இந்த உலகத்தை சுத்தி வந்திருக்காங்க. எந்த செயல் போட்னா INSV மாதேவ்ல. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, the first Indian non-stop solo circumnavigation was undertaken by Commander Abhilash Tomy from 1st November 2012 to March 31st, 2013. ஓகேங்களா, இவங்களுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஸோ திலீப் தாண்டேக்கும் அபிலாஷ் டாமிக்கும் என்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா, திலீப் தாண்டே வந்து ஃபர்ஸ்ட் சர்க்கம் நேவிகேட், சோலோ சர்க்கம் நேவிகேட். சோ பாருங்க, அபிலாஷ் டாமியும் ஃபர்ஸ்ட் சோலோ சர்க்கம் நேவிகேட் தான், பட் நான் ஸ்டாப். இவர் எங்கேயுமே ஸ்டாப் பண்ணல, இவர் ஸ்டாப் பண்ணி போயிருக்காங்க. ஓகேங்களா, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். தென் an interview with the crew members. ஓகே, crew members கூட ஒரு இன்டர்வியூ வந்து பண்றாங்க. என்னன்னு பார்க்கலாம். India's all-women Navy crew who went around the world in 254 days have shared their experiences about the great voyage in an interview. So 254 நாள் 254 டேஸ்ல இந்த உலகத்தை சுத்தி வந்த இந்த உமன்ஸ் crew வந்து அவங்களுடைய voyage பத்தின எக்ஸ்பீரியன்சஸ் இந்த இன்டர்வியூல ஷேர் பண்ணிருக்காங்க. Though their personal experiences were really come to know their hardships and unpredictable challenges. ஓகேவா, எதிர்பார்க்க முடியாத சவால்களையும் they have faced all through their expeditions. ஓகேங்களா, சில கடினமான சந்திப்புகளை வந்து சந்திச்சிருப்பாங்க, அன்பிரடிக்டபிள் சேலஞ்சஸையும் அவங்க மேற்கொண்டிருப்பாங்க. ஸோ அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இன்டர்வியூவர் கேட்கிறாங்க, how well were you acquainted with the sailboat before you took up the task? இந்த டாஸ்கை நீங்க மேற்கொள்றதுக்கு முன்னாடி நீங்க எப்படி அந்த செயல்போட்டை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க? உங்களுக்கு தெரியுமா முன்னாடியே அந்த செயல்போட்டு எப்படின்னு சொல்லிட்டு? அதுதான் அக்வைண்டட்னா நம்ம தெரிஞ்சுக்கிறது தான். ஓகே, ஃபெமிலியரா இருக்கிறது, தட்ஸ் ஆல். சோ வர்த்திகா ஜோஷி இவங்க யாரு? ஸ்கிப்பர், ஹெட் ஆர் கேப்டன் ஆஃப் த விசில். ஓகே, சோ வர்த்திகா ஜோஷி என்ன சொல்றாங்கன்னா, none of us was acquainted with the sailboat or ocean going boat. எங்க யாருக்குமே செயல்போட்டை பத்தியோ இல்ல ஓஷன்ல டிராவல் பண்ணக்கூடிய போட்டை பத்தியோ எதுவும் தெரியாது. None of us had sailed before, nor are women officers allowed entry in the comfort platforms asset. ஸோ போட் இருக்குன்னா இந்த இடத்துல ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்படி போட்லாம் இருக்குன்னா அந்த இடத்துல ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த பிளாட்ஃபார்ம் கூட இந்த உமன் ஆஃபீஸர்ஸை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்ல வராங்க. At first, it was difficult to take the boat out to sea from one point to another, but we slowly built upon it through 3 years of training. ஸ்டார்டிங்ல எங்களுக்கு போட்டை ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு மூவ் பண்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பட் மெல்ல மெல்ல எங்களால அதை பண்ண முடிஞ்சது. எதனாலனா 3 years of trainingனால தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எங்க ட்ரைனிங் பீரியடை நோட் பண்ணிக்கோங்க. 3 years ட்ரைனிங் வந்து எடுத்திருக்காங்க. தென் ஸோ பாருங்க, இங்க ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த 6 பேர் தான் அந்த செயில் போட்ல டிராவல் பண்ணியிருக்காங்க. Interviewer, can you tell us about the training you had undergone before this expedition? எங்களுக்கு வந்து இந்த ட்ரைனிங்கை பத்தி சொல்றீங்களா? வர்த்திகா ஜோஷி சொல்றாங்க, we started with some theoretical courses on navigation, communication and weather prediction. So சுற்றுப்பயணம் மேற்கொள்றதை பத்தியும் தகவல் தொடர்பு பத்தியும் காலநிலை மாற்றத்தை வந்து ப்ரெடிக்ஷன் பண்றதை பத்தியும் நாங்க சில தியரிட்டிக்கல் கோர்சஸ்னா நம்ம படிச்சு தெரிஞ்சுப்போம் இல்லையா, அதுதான் சொல்றாங்க. தியரிட்டிக்கல் கோர்சஸை பத்தி நாங்க படிச்சிருக்கோம். கிளாஸ் ரூம் கோர்சஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் சேலிங் அவுட் சைட். ஸோ கண்டிப்பா நம்ம படிக்கிறதுக்கும் நம்ம ப்ராக்டிக்கலா இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா. நம்ம ப்ராக்டிக்கலா செஞ்சு பார்க்கும் போது நல்லாவே ஒரு புரிதல் இருக்கும். அதான் சொல்றாங்க இங்க கிளாஸ் ரூம் ஸ்டடீஸ்ன்றது நம்ம பண்ணி
ப்ராக்டிக்கலை விட ஒரு டிஃப்ரெண்ட் இல்லையா, அதுதான் சொல்ல வராங்க. ஸோ வி ஆர் கிவன் ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங். ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்னா அவங்க ப்ராக்டிஸ் பண்றதுதான் சொல்றாங்க. லைக் ஹவு டு ரிப்பேர் த திங்ஸ் எப்படி ரிப்பேர் பண்றது, ஹவு டு டீல் வித் எமர்ஜென்சிஸ், அதாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ் வந்தா எப்படி அதை டீல் பண்றது, when the weather gets wrong, ஓகேவா, வெதர் வந்து நல்லா இல்லாதப்போ அந்த சூழலை எப்படி நம்ம டேக்கிள் பண்றது. தென் there is a medical emergency and training was needed in tactical aspects as well. ஓகே, மெடிக்கல் எமர்ஜென்சி தேவைப்படும் போது அதெல்லாம் எப்படி நம்ம மேற்கொள்றதுன்றத பத்திலாம் நாங்க ப்ராக்டிக்கலா ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்கே எடுத்துக்கிட்டோம் அப்படின்றத சொல்றாங்க. தென் ஐஸ்வர்யாவும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. we underwent our basic sail training courses in Mumbai at Indian Naval Watermanship Training Center. ஸோ இங்க பாருங்க, இங்க ஒரு அப்ரிவேஷன் இருக்கா, INWTC-னா என்னன்னா இந்தியன் நேவல் வாட்டர்மேன்ஷிப் ட்ரைனிங் சென்டர்ல மும்பைல இருக்கு. ஸோ இங்க ஒரு ட்ரைனிங் வந்து எடுத்துக்கிட்டாங்களாம். ஓகேங்களா. அண்ட் அட் வேரியஸ் ஸ்கூல்ஸ் இந்த சதர்ன் நேவல் பேஸ் இன் கொச்சி. ஸோ சதர்ன் நேவல் பேஸ் கொச்சியில வந்து நிறைய ஸ்கூல்ஸ்லயும் சில ட்ரைனிங்ஸ் வந்து நாங்க எடுத்திருக்கோம்ன்றாங்க. We even sailed on INSV Mahaday to Mauritius in 2016 and 2017 and back, and also to Cape Town in December 2016. நாங்க INSV Mahaday இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் செயல் போச்சு, அதுல கூட நாங்க டிராவல் பண்ணிருக்கோம் மொரீஷியஸ்க்கு 2016லயும் 17லயும். தென் கேப் டவுனுக்கும் போயிருக்கோம் 2016ல சொல்றாங்க. We were trained for almost 3 years to prepare for the voyage. இந்த voyageக்காக நாங்க 3 வருஷம் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டோம். Then since the boat was bold, it had minor leaks and repairs. Also we ran out of water and food soon. அந்த போட் கொஞ்சம் பழசா, INSV Mahaday கொஞ்சம் பழசா இருந்ததுனால எங்க அதுல சில லீக்ஸ் எல்லாம் இருந்துச்சு, ஓகேங்களா, ஓட்டைகள்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் நாங்க எப்படி சரி பண்றதுன்றதை கத்துக்கிட்டோம் அந்த voyageல. தென் ஆல்சோ எங்களுக்கு ஃபுட் எல்லாமே வந்து சீக்கிரமாவே தீர்ந்துருச்சு, ஓகேங்களா. ஸோ இப்போ அவங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கும்னா, நம்ம அந்த லாங் voyageக்கு எவ்வளவு நாள் ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும், ஃபுட்டை எப்படி ஹேண்டில் பண்ணணும்ன்றத ஒரு திறமையை வந்து இங்க அவங்க கத்துட்டு இருந்திருப்பாங்க இல்லையா. ஸோ அதான் சொல்ல வராங்க. ஸோ the trip was a tutorial for us on how to manage food, water and even electricity during the big voyage. இந்த மாதிரி ஒரு பெரிய பயணத்தை மேற்கொள்றதுக்காக அதுக்கு முன்னாடியே இந்த பயணத்துல நாங்க என்னென்னலாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்மளுடைய ஃபுட்டு, ஓகேங்களா, சாப்பாடு, தண்ணி, எலக்ட்ரிசிட்டி, இதெல்லாம் நாங்க எப்படி வந்து அவ்வளவு நாளைக்கு சஸ்டைனபிளா நாங்க பாதுகாத்து அதை வந்து யூஸ் பண்றது அப்படின்றத பத்தி கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்ல வராங்க. தென் இன்டர்வியூவர், what was the selection process? So selection process எப்படி இருந்துச்சுன்னு கேக்குறாங்க. ஐஸ்வர்யா சொல்றாங்க, out of the 30 women who had applied, 6 of us were shortlisted based on the little survival skills we showcased. மொத்தமா 30 பேர் வந்து இந்த voyageக்காக அப்ளை பண்ணியிருந்தாங்களாம். அதுல 6 பேரை தான் செலக்ட் பண்ணாங்களாம், ஓகேங்களா. எதை பொறுத்துனா சர்வைவல், ஓகேங்களா, நம்ம உயிர் வாழ்றதுக்கு சர்வைவ் ஆகுவோம் இல்லையா. ஸோ அந்த திறமைகளை பொறுத்து தான் இந்த 6 பேரை தேர்ந்தெடுத்திருக்காங்களாம். The crew was mentored by Commander Dilip Donde. இந்த டீமை வந்து ட்ரெயின் பண்ணவர் யாருன்னா திலீப் தாண்டே. பட் ஆஃப்டர் ஐ வாஸ் டோல்ட் அபவுட் த ஃபிளேர் அப்ஸ் அட் சீ, ஸோ கடல் சீற்றத்தை பத்தி எல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா எனக்கு செகண்ட் தாட்ஸும் இருந்துச்சு, நம்ம இந்த டீம்ல ஜாயின் பண்ணி தான் ஆகணுமா அப்படின்ற மாதிரி எனக்கு எண்ணங்கள்லாம் ஓட ஆரம்பிச்சதுன்னு ஐஸ்வர்யா சொல்றாங்க. Then how did your family members react when you told them about this expedition? இந்த எக்ஸ்பெடிஷனை பத்தி உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்கன்றத கேக்குறாங்க. வாங்க பார்க்கலாம். வர்த்திகா ஜோஷி, ஸ்கிப்பர் வர்த்திகா ஜோஷி என்ன சொல்றாங்கன்னா, our families did have a hard time, but that was because most of them had never even seen the sea. ஸோ எங்க ஃபேமிலிஸ்க்குலாம் இது ஒரு கஷ்டமான காலமா தான் இருந்திருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா எங்க ஃபேமிலி மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து சீயை பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஏன்னு பாருங்க, 4 of us are from the mountains. ஏன்னா நீங்க 6 பேர்ல 4 பேர் வந்து மவுண்டைன் ஏரியாஸ்ல இருந்து வரோம். The first time my parents saw the ocean was when I invited them to visit. நான் இன்வைட் பண்ண அப்போதான் அவங்க ஃபர்ஸ்ட் சீயவே பார்த்திருப்பாங்க. பட் ஒன்ஸ் தே saw that we were doing well and looking after ourselves, they were quite supportive, they were apprehensive and supportive too. ஓகே, இங்க என்ன சொல்ல வராங்களா, நாங்க நல்லாதான் இங்க பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க ஒரு சப்போர்ட்டிவா ஆயிட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு மன நிம்மதி கிடைச்சிருக்கும் இல்லையா. ஓகே, பரவாயில்ல, இவ திறமையா தான் இருக்கா, பொழைச்சுப்பா, ஓகே, இந்த மேனேஜ் பண்ணிப்பா அப்படின்ற ஒரு தைரியம் வரும் இல்லையா பேரண்ட்ஸ்க்கு. அதான் சொல்றாங்க, ஒரு தைரியம் வந்து எங்களை சப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்னதான் தைரியம் சப்போர்ட்டிவா இருந்தாலும் ஒரு ஆப்ரஹென்சிவாவும் இருந்துச்சு. எப்படின்னா ஒரு கஷ்டமான காலங்களை நினைச்சு வருத்தப்படுறதுதான், ஓகேவா, ஒரு கஷ்டமான விஷயத்த நினைச்சு வருத்தப்படுறது. இந்த மாதிரி ஒரு பெரிய ஓயேஜை வந்து மேற்கொள்ள போறாங்களே, நம்ம சீய பார்த்ததே இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பொண்ணு வந்து இந்த மாதிரி சீக்க போறாங்களே அப்படின்ற ஒரு கஷ்டம் இருக்கும் இல்லையா. ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா தவிர்ப்பாங்க, ஓகேங்களா, போகணும்ன்ற ஆசையும் இருக்கும், இல்ல அங்க போனா எப்படி மேனேஜ் பண்றாங்க அப்படின்ற ஒரு தயக்கமும் இருக்கும் இல்லையா. அதுதான் இங்க சொல்றாங்க apprehensive and supportive too அப்படின்னு சொல்றாங்க. Then interviewer, what were your aims and how did you work to achieve them? உங்களோட எய்ம் என்னவா இருந்துச்சு, நீங்க எப்படி ஒர்க் பண்ணீங்க அந்த எய்ம் அச்சீவ் பண்ண? வர்த்திகா ஜோஷி சொல்றாங்க, I wanted to make sure that I complete this journey with ultimate honesty. நான் வந்து நேர்மையான இந்த ஜேர்னியை வந்து கம்ப்ளீட் பண்ணணும்ன்றதுதான் என்னோட எய்மா இருந்துச்சு.
I didn't set out for a destination. It was a journey that mattered to me the most. Okay, நான் டெஸ்டினேஷனா நான் போய் சேர வேண்டிய இடத்த நினைச்சு நான் கவலைப்படல. எனக்கு எது ரொம்ப முக்கியம்னா இந்த ஜேர்னி தான். ஓகேங்களா, இந்த voyage தான் எனக்கு ரொம்ப முக்கியம். So my contention was to make sure that we go by the rules of circumnavigation, which say that you don't have to use any auxiliary means of repulsion and you don't have to take anybody else assistance. I grasped that completely. ஓகேங்களா, சோ இவங்க என்ன சொன்னாங்க, நான் போய் சேர வேண்டிய இடம் வந்து எனக்கு முக்கியம் கிடையாது, இந்த ஜேர்னி தான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொன்னாங்க இல்லையா. சோ இந்த ஜேர்னி என்ன சொல்லுது, என்ன ரூல்ஸ் சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து எந்த ஆக்சிலரி மீன்ஸையும் யூஸ் பண்ணக்கூடாது, எந்த சப்போர்ட்டிவ் மீன்ஸ். இப்போ வந்து நம்ம ஒரு கடினமான பாதை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு குறுக்குழி தேடுவோம் இல்லையா, ஏதாவது ஒரு அசிஸ்டன்ஸ் தேடுவோம் இல்லையா, அது இருந்தா நம்ம சீக்கிரமா முடிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இங்க இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் நடந்து போறோம்னா அந்த வேலை ஒரு ஆட்டோ இருந்துச்சுன்னா நம்ம ஆட்டோ பிடிச்ச போய் இறங்கிடலாம்ல, அதுதான். ஓகேவா, அதுதான் வந்து ஆக்சிலரி மீன்ஸ். ஓகே, இந்த மாதிரி ஆக்சிலரி மீன்ஸை யூஸ் பண்ணவே கூடாது. ஓகேங்களா, தென் யாரோடைய உதவியும் நாடக்கூடாது. இது ரெண்டு தான் அந்த ஊஏஜோடைய ஒரு ரூல்ஸா இருந்துச்சு. எனக்குள்ள ஒரு கண்டென்ஷன் இருந்துச்சு. கண்டென்ஷன்னா வந்து நம்ம மனசுக்குள்ளாரே ஒரு எதிர்மறையான சிந்தனைகள் இருக்கும் இல்லையா, இது பண்ணலாம்னு சொல்லிட்டு மனசு சொல்லும், இல்ல வேண்டான்னு இன்னொரு மனசு சொல்லும், அதுதான் சொல்றாங்க. சோ அதெல்லாம் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி ஹானஸ்டியா தான் இந்த ஓஏஜை கம்ப்ளீட் பண்ணணும்ட்டு ரொம்ப குறிக்கோளா இருந்தேன் அப்படின்றதான் வர்த்திகா ஜோஷி சொல்றாங்க. இன்டர்வியூவர், நேம் தட் ஒன் குவாலிட்டி ஆஃப் யோர்ஸ் தட் எனேபிள்ட் யூ டு கம்ப்ளீட் திஸ் எக்ஸ்பெடிஷன் சக்சஸ்ஃபுல்லி. உங்ககிட்ட இருந்து ஒரு குவாலிட்டி சொல்லுங்க, அதுதான் இந்த ஓஏஜை நல்லா சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண ஹெல்ப் பண்ணுச்சுன்ற மாதிரியான ஒரு குவாலிட்டியை சொல்லுங்கன்னு இன்டர்வியூவர் கேட்கறாங்க. வர்த்திகா ஜோஷி, whenever the winds drop, it wouldn't have taken me even a fraction of a second to switch on the engine and say let's go 1 mile ahead. So for example சொன்னா இல்லையா, ஆட்டோ நடந்து போறதுன்னு சொல்லிட்டு, சோ அதான் இங்க சொல்ல வராங்க. விண்ட் காற்று இல்லாதப்போ உள்மனசு என்ன சொல்லுமா, நம்ம இன்ஜின் ஆன் பண்ணி 1 மைல் தூரம் வரைக்கும் போயிடலாம்னு சொல்லிட்டு வர்த்திகா ஜோஷி உள்மனசு சொல்லுமா. ஆனா but inside of me something poked me and said that you have to be honest with yourself and this expedition has to be done with honesty. நீ உனக்கு நேர்மையா இருக்கணும், இந்த ஓஏஜ் வந்து இந்த எக்ஸ்பெடிஷனை வந்து நீ நேர்மையா தான் முடிக்கணும்னு என்னோட உள் மனசு சொல்லும். ஐ எம் கிளாட்னா இங்க ஹாப்பினஸ், சந்தோஷம் சொல்லலாம். ஐ எம் கிளாட் தட் we were able to finish it successfully without the use of the engine at all. எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, நாங்க சக்சஸ்ஃபுல்லா இந்த எக்ஸ்பெடிஷனை வந்து இன்ஜின் ஆன் பண்ணாமலே ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம், முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. So interviewer, as the head of the crew, how did you involve the team? So நீங்க தான் இந்த crew-ஓட head, நீங்க எப்படி இந்த டீமை இன்வால்வ் பண்ணி ஒரு கோஆர்டினேஷனா கொண்டு போனீங்க அப்படின்றது தான் கேக்குறாங்க. வர்த்திகா ஜோஷி, we have all sailed and trained the same amount and everybody has their own way of dealing with situations, but that was a good thing. ஓகே, இங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நாங்க எல்லாருமே ஒரே லெவல்ல தான் ட்ரெயின் அப் ஆயிருக்கோம். ஓகேங்களா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த சிச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்றதுக்கு டிஃப்ரெண்ட் தாட்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் இருக்கும் இல்லையா, அதுதான் இங்க சொல்ல வராங்க. Because we could discuss different ways of solving a problem and choose the best one. In fact, I would say it was easier for us to collaborate and work together. Okay, இந்த மாதிரி டிஃப்ரெண்டான தாட்ஸ் இருக்கும்போது எல்லாரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி அதுல பெஸ்டான ஐடியா எதுவோ அதை சூஸ் பண்ணி நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. இந்த மாதிரி கொலாபரேட் பண்றதுக்கும் நாங்க எல்லாம் ஒத்துமையா செயல்படுறதுக்கும் இது ஈஸியா இருந்துச்சு இந்த மெத்தட் அப்படின்னு சொல்றாங்க. பாயல் குப்தா என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். When you are out at sea, teamwork is the most important in the middle of the crisis. So ஒரு கஷ்டமான நேரத்துல நீங்க வெளியில இருக்கீங்கன்னா அங்க டீம் ஒர்க் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு அப்படின்னு சொல்றாங்க. Even during the storm, when 3 people would be out on watch, the other 3 who would be inside wouldn't be able to rest. Okay, அங்க ஒரு புயல் வீசிட்டு இருக்கும்போது கூட பாத்தீங்கன்னா 3 பேர் வந்து வெளியில போயிட்டு அந்த விண்டோட இன்டென்சிட்டி அதெல்லாம் கணக்கு பண்ணிட்டு எப்படி புயல் இருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வியூ பண்ண வெளியில போயிருந்தாலும் கூட ரிமைனிங் இருக்க 3 பேர் உள்ள வந்து ரெஸ்ட்ல இருக்க மாட்டாங்களாம். என்னென்ன பண்ணுவாங்கன்னா, somebody would heat the water, another person would heat the gloves because it was raining also. So உள்ள அவங்கலாம் ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணிட்டு தான் இருப்பாங்களாம், தண்ணி சூடு பண்ணுவாங்களாம், gloves ஹீட் பண்ணுவாங்களாம், அது மாதிரி. ஸோ டீம் எஃபோர்ட் ஆக்சுவலி ஹெல்ப் இன் நேவிகேட்டிங் த்ரூ த 20 hours long storm. இந்த டீம் ஒர்க் இருந்ததுனாலதான் இந்த நேவிகேஷன்ல ஒரு 20 மணி நேரமா இருந்த ஒரு புயலை வந்து எங்களால எதிர்கொள்ள முடிஞ்சது அப்படின்னு சொல்றாங்க. I feel that if I had been alone, then it would be have a nightmare to deal with the challenges that the sea throws at you. நான் மட்டும் தனியா இருந்திருந்தேன்னா இந்த கடல் என் மேல அள்ளி வீசுற இந்த சேலஞ்சஸ், இந்த கடினமான சூழல் எல்லாம் என்னால சமாளிச்சிருக்க முடியாது
அப்படின்னு சொல்றாங்க பாயல் குப்தா. ஸோ இன்டர்வியூவர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்சஸ் அபவுட் த மோஸ்ட் சேலஞ்சிங் டாஸ்க் while sailing. ஓகே, ஸோ உங்களுடைய இந்த செயலி ஆக்டிவிட்டிஸ்ல ரொம்ப சேலஞ்சிங்கான டாஸ்க் என்னவா இருந்ததுன்னு கேட்கறாங்க. வர்த்திகா ஜோஷி, the sea can get really tough when the winds are picking up. ஓகே, ஸோ விண்டு வந்து காற்று வேகமா வீசும் போது அந்த கடலை உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா தெரியுமா அப்போ செயல் பண்றதுக்கு. those are the times we have to be active and need to be anticipated what could be there ahead. ஆன்டிசிபேட்டட்னா ரொம்ப ஆக்டிவா இருக்கிறது, அடுத்தது என்ன வரப்போகுது அப்படின்றத எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறது தான் ஆன்டிசிபேட்டட்னு சொல்றோம். ஸோ அந்த மாதிரியான நேரங்களில் நாங்கள் ரொம்ப ஆக்டிவா இருக்கணும், எங்களை நோக்கி அடுத்த என்ன சேலஞ்ச் வரப்போகுதுன்றத நாங்கள் எதிர்பார்த்துட்டே இருக்கணும் ஆக்டிவா அப்படின்னு சொல்றாங்க. In the South Pacific, we encountered a storm where the sea were almost 9 to 10 meters high and the winds were picking up 60 to 70 knots. ஓகேங்களா, ஸோ ஒரு ஸ்டார்ம் ஓகேவா 9 to 10 meters ஹைட் இருக்கிற மாதிரியும், ஸோ 60 to 70 knots கிலோமீட்டர் காத்து ஸ்பீட்ல காத்து வீசக்கூடிய ஒரு ஸ்டார்ம் வந்து எதிர்கொள்றாங்க. ஸோ எங்க நாட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா விண்டோடைய ஸ்பீடை தான் சொல்றாங்க. ஓகேவா, அது எதுக்கு ஈக்குவல், 1 nautical mile வந்து எதுக்கு ஈக்குவல்னா 1.852 கிலோமீட்டர் per hour ஈக்குவலாம். Then which is about the hurricane force of wind on land. ஸோ இந்த ஸ்டார்ம் வந்து அதுவே லேண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு சூறாவளி அளவுக்கு ஸ்பீடு இருக்குமா, அதுவே பாத்தீங்கன்னா சீல வந்து அது ரொம்ப நார்மலா, இட் இஸ் நார்மல் ஆன் சி வேர் தேர் இஸ் ஹார்ட்லி எனி லேண்ட் மாசஸ் டு ஸ்டாப் தி விண்ட்ஸ். ஸோ அது வந்து சீல நார்மலா, எதனாலனா அங்க எந்த லேண்ட் மாசஸும் அந்த விண்டை ஸ்டாப் பண்ண முடியாது இல்லையா. இதுவே லேண்ட்ல பாத்தீங்கன்னா ட்ரீஸ் இருக்கு, மவுண்டெயின்ஸ் இருக்கு, இதெல்லாம் வந்து விண்டோடைய ஸ்பீடை வந்து குறைக்கும். பட் ஆனா சீல அந்த மாதிரி இல்ல, எந்த அப்டக்கிள்ஸும் அந்த விண்டுக்கு கிடையாது, அது மட்டும் ஃபாஸ்டா வீசிட்டே தானே இருக்கும், அதான் சொல்றாங்க. இட் வாஸ் ஆல்சோ a blissful experience when something broke down and after a lot of hard work and effort we were able to fix it together. ஸோ பிளிஸ்ஃபுல்னா ஒரு ஹாப்பியான சந்தோஷமான ஒரு அனுபவமா தான் இருந்துச்சு. ஏன்னா ஏதாச்சும் அங்க உடஞ்சிருச்சுன்னா நாங்க எல்லாமே ஒன்னா சேர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்றதுன்றது ஒரு தனித்துவமான ஒரு சந்தோஷமான ஒரு அனுபவமா இருந்ததுன்னு சொல்றாங்க. We will remember these incidents as well because they gave us the strength to move on, and if something went bad we were able to overcome those challenges. Okay, அந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கொடுத்துச்சான். ஏன்னா நம்ம எத்தனை கடினமான சூழல்கள் வந்தாலுமே கூட அது எல்லாத்தையுமே வந்து நம்ம எதிர்நோக்கும், அது எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு நம்ம மூவ் ஆன் பண்ணிட்டே இருக்கணும்ன்ற ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுத்துச்சு எங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இன்டர்வியூவர், வாட் ஆர் த எக்ஸைட்டிங் மூமெண்ட்ஸ் டியூரிங் த ட்ரிப். இந்த ட்ரிப்ல நீங்க வேகக்கூடிய ஒரு சில மூமெண்ட்ஸ் எல்லாம் இருந்திருக்குல்ல, அதை பத்தி ஷேர் பண்ண சொல்லி கேட்கறாங்க. வர்த்திகா ஜோஷி, when we were crossing the Tasman Sea, இந்த டாஸ்மன் சீ ஒன்றும் இல்லை, இது ஒரு சீ தான், ஆஸ்திரேலியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் நடுவில் இருக்கு. ஓகேங்களா, we witnessed the brilliant southern lights from the sea. Okay, the Tasman Sea cross பண்ணும்போது southern lights பாக்குறாங்களா சீல இருந்து. It was sad to watch that in those months that too from the sea. இந்த மாதிரியான மாதங்கள்ல அந்த மாதிரி southern sea பாக்குறதுன்றது ரொம்ப ரேர், பட் ஆனா நாங்க பார்த்தோம் அப்படின்னு சொல்றாங்க. We were absolutely awestruckனா ரொம்ப ஆச்சரியமா, ஓகேவா, டே ஆச்சரியமா ஸ்டக் ஆயிருக்குது. As we were not expecting it, எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் நடக்கும்பொழுது ஒரு மாதிரி ஆச்சரியத்துல இருப்பாங்க இல்லையா, ஸோ அதுதான் ஆஸ்ட்ரக் சொல்றாங்க. So to see the entire sky lit up in green light. Okay, நாங்க எதிர்பார்க்கவே இல்லை அந்த ஃபுல் ஸ்கையுமே வந்து பச்சை கலர் லைட்ல வந்து அப்படி ஜொலிக்கிறது அப்படி. There was bioluminescence, dolphins swimming in the wake of the boat like our neighbors and a variety of sea creatures. Okay, so bioluminescenceனா இயற்கையாவே ஒளி எழுப்பக்கூடிய, ஒளியை கொடுக்கக்கூடிய உயிரினங்களை தான் பயோலுமினசன்ஸ் சொல்லுவோம். ஓகேங்களா, இந்த மாதிரி அவங்க போட்டுக்கு பக்கத்துல டால்பின்ஸ் எல்லாம் ஸ்விம் பண்ணதா, நிறைய சீ கிரியேச்சர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவங்களோட நெய்பர்ஸை பாக்குற மாதிரி இருந்துச்சு. அவங்க தனியா இருக்காங்க இல்லையா அந்த சீல, சோ இந்த மாதிரி சீ கிரியேச்சர்ஸ் எல்லாம் அவங்களை சுத்தி விளையாண்டுட்டு இருக்கும் போது அவங்க நெய்பர்ஸை பாக்குற மாதிரி இருந்துச்சு. We spotted a dead sperm whale once and we thought it was an island from a distance. It was so huge. நாங்க வந்து அப்படி பார்க்க ஒரு டெட் ஸ்பெர்ம் வேலை வந்து பார்த்தோம், நாங்க தூரத்துல இருந்து பார்க்கும்போது அது ஒரு ஐலாண்டு மாதிரி தெரிஞ்சது அப்படின்றாங்க. We are not specialists, so whenever we spotted something in the sea, we had to Google it to learn more about the species. Okay, நாங்க வந்து அந்த சீயை பத்தி ரொம்ப ஃபெமிலியர் ஆனவங்களா கிடையாது. எங்கெல்லாம் நாங்க வித்தியாசமான பொருட்கள் எல்லாம் பாக்குறோமோ அப்பெல்லாம் நாங்க கூகுள் பண்ணி தான் தெரிஞ்சுப்போம் அது எந்த மாதிரி பொருள், அதனை பத்தின விஷயங்களை கூகுள் பண்ணி தான் தெரிஞ்சுப்போம்னு சொல்றாங்க. Then next question, how did your crew spend time deep in the sea? So இந்த சீல சில டைம் எல்லாம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணிருப்பீங்க இல்லையா, எப்படி ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னு கேக்குறாங்க. Swati சொல்றாங்க, during circumnavigation we picked up some hobbies and kept posting pictures of our delicacies like golgappas and cakes. So நாங்க சில ஹாபிஸ் எல்லாம் வச்சிருக்கோம், அதுல ஒன்னா பாத்தீங்கன்னா கோல்கபாஸ்னா ஒண்ணு இல்ல பானிபூரி தான் சொல்றாங்க, கோல்கபாஸ் கேக்ஸ் எல்லாம் செஞ்சு அதை பிக்சர் எடுத்து நாங்க போஸ்ட் பண்ணுவோம் சோசியல் மீடியால. We also read books when the weather was pleasant. Okay, weather வந்து நல்லா இருக்கும் போது புக்ஸ் ரீட் பண்ணுவோம். And did some quilling and craft work. Quillingனா பேப்பர் ஒர்க் பண்றாங்க இல்லையா அதுதான். While team leader Joshi read comics and Ramayana during her journey.
ஐ லவ் குக்கிங் ஆஸ் வெல். ஸோ ஐ இன்டர்ஸ்ட் இன் பேக்கிங். ஓகே, ஸோ யாருக்கு குக்கிங் பிடிக்குமா? இங்க ஸ்வாதிக்கு குக்கிங் பிடிக்குமா? இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்வாதிக்கு குக்கிங் பிடிக்குமா? ஸோ அவங்க வந்து பேக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதே போல இங்க தென் டீம் லீடர் வர்த்திகா ஜோஷி என்ன பண்றாங்கன்னா காமிக்ஸ் ரீட் பண்றாங்க. என்ன காமிக்னா ராமாயணம். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. I also like the crafting a lot. Okay, apart from cooking, ஸ்வாதிக்கு கிராஃப்டிங்கும் பிடிக்குமா? Okay, so I also like the crafting a lot. So I used to make lamp shades வந்து யூஸ் பண்ணுவாங்க. lamp shadesனா அந்த விளக்கு அணையாம இருக்கிறதுக்கு ஒரு ஷேட்லாம் யூஸ் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி தான். I love it when people appreciate the food that I cook. So I gave my crew members the best dishes that was possible on land with the limited resources that we had on the boat. ஸோ என்னோட க்ரூ மெம்பர்ஸ் நான் செய்யக்கூடிய சாப்பாடெல்லாம் பாராட்டும் போது எனக்கு இன்னும் சந்தோஷமாயிடும். ஸோ அப்போ போட்ல என்னென்ன பொருள்லாம் கிடைக்குமோ அதெல்லாம் பெஸ்ட்டாக யூஸ் பண்ணி என்னால் முடிஞ்ச அளவுக்கு டெலிஷியஸாக ஃபுட்ஸ் எல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணி தரேன்னு சொல்றாங்க. ஸோ வர்த்திகா ஜோஷி என்ன சொல்றாங்கன்னா 6 is a great number. 6ன்றது ஒரு பெரிய நம்பர். We were always entertained. We watched movies, listened to music, and you won't believe some of the goodies the crew wrestled up in our tiny pantry even while sailing in rough seas. Okay. இதுல ஒன்றும் இல்லை. ஸோ 6ன்றது ஒரு நல்ல நம்பர் தான். எங்களுக்கு நல்லாவே என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் வந்து மூவி பார்த்தோம், மியூசிக் லிசன் பண்ணோம், அண்ட் நாங்கள் பேண்ட்ரியில் இருக்கிற சில திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி குடிஸ்னா நல்ல சாப்பாடுகள்லாம் செஞ்சு விதவிதமாக செஞ்சு சாப்பிட்டோம்னு தான் சொல்றாங்க. ஸோ வி மேட் பராத்தாஸ். என்னென்ன செஞ்சிருக்காங்கன்னு பாருங்க. பராத்தாஸ் பண்ணாங்களாம். பராத்தாஸ்னா பரோட்டா, அதுதான். பேக்டு கேக்ஸ் பண்ணியிருக்காங்க, பிரெட்ஸ் பண்ணியிருக்காங்க, அண்ட் ஈவன் மேட் ஹல்வா அண்ட் ரெசிகுலாஸ். ஸோ இந்த மாதிரியான டிஷ்ஷஸ்லாம் அவங்க செஞ்சு அசத்திருக்காங்க ஷிப்ல. வி செலிப்ரேட்டட் ஃபெஸ்டிவல்ஸ் அட் சி. ஸோ சீல ஃபெஸ்டிவல்ஸை கூட செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. when we think about it now on land, we remember the Diwali we spent at sea. So Diwali வந்து ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. we celebrated 3 birthdays including the first birthday of boat. Okay, போட்டோடைய ஃபர்ஸ்ட் பர்த்டே இன்க்ளூடடா 3 பர்த்டேஸ் வந்து ஷிப்ல செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. also specific occasions like crossing the equator. so specific occasionsனா ஈக்வேட்டார் இருக்கு இல்லையா, ஸோ ஈக்வேட்டார் லைனை கிராஸ் பண்ணும் போதும் தென் இன்டர்நேஷனல் டேட் லைனை கிராஸ் பண்ணும்போதும் அது ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. தென் நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் மோட்டிவேட்டட் யூ டு ஃபுல்ஃபில் த கண்ட்ரிஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஓகே, இந்த மாதிரி ஒரு க்ரூ வந்து ஒரு voyage ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னா கண்ட்ரிஸ்க்குலாம் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் இல்லையா, ஒரு கியூரியாசிட்டி இருக்கும் இல்லையா, அது எப்படி நீங்க ஃபுல்ஃபில் பண்ணீங்கன்ட்டு ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. அதுக்கு ஸ்வாதி என்ன சொல்றாங்க, we knew that the entire country was watching us and praying for us. ஓகே, இந்த ஃபுல் கண்ட்ரியும் எங்களை தான் நோக்கிட்டு இருக்காங்க, கவனமா வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க, தென் எங்களோட சேஃப்டிக்காக ப்ரே பண்ணிட்டு இருக்காங்கன்றது எங்களுக்கு தெரியும். So we never wanted them to have a single day of thinking that we are in trouble. அவங்களுக்கு ஒரு நாள் கூட நாங்க ட்ரபிள்ல இருக்கோன்ற ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு தாட் வந்து நாங்க கொடுக்க கூடாது, ஒரு பயத்தை கொடுக்க கூடாதுன்றதுல நாங்க தீர்மானமா இருந்தோம். We knew that it is going to happen, but the people out there did not know what kind of challenges we were facing. So one of the motives that we kept in mind was that we did not want to frighten them. We decided that once the circumnavigating was over, we are going to show what we have actually gone through. So அவங்களை நாங்க பயமுறுத்த விரும்பல. ஸோ இருந்தாலும் அவங்க பயந்துக்கிட்டு தானே இருப்பாங்க, ஒரு பயம் இருக்கும் இல்லையா அவங்க ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம். ஸோ நாங்க இந்த voyage முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க எந்த மாதிரியான சவால்களை மேற்கொண்டோன்றதை அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைச்சோம். ஸோ அது வந்து ஒரு மோட்டிவாவே இருந்துச்சு எங்களுக்கு, அவங்களை பயமுறுத்தக்கூடாது அப்படின்றது தான் சொல்றாங்க. So then next question, as a woman how would you consider this expedition? ஒரு உமனா இந்த எக்ஸ்பெடிஷனை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. வர்த்திகா ஜோஷி என்ன சொல்றாங்கன்னா, it is a matter of great honor. இது ரொம்ப பெருமையான விஷயம். ஓகேங்களா, and we couldn't have imagined anything better for our outcast. எங்களோட திறமையை வெளிப்படுத்துறதுக்கு இதை விட ஒரு பெட்டரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்னு எங்களுக்கு தோணல. Of course, we being an all women team, it is a great boost to women in the country. So நாங்க ஃபுல்லாவே உமன் டீம்ன்றதுனால இந்த கண்ட்ரில இருக்கக்கூடிய உமன்ஸ்க்கு இது ஒரு கிரேட் பூஸ்டாவே இருக்கும், ஒரு பெரிய ஊந்துதலா இருக்கும் அப்படின்றாங்க. பட் as we are going as sailors and we as sailors have seen that the sea does not discriminate between genders. ஸோ இப்போ நாங்க sailors-ஆ போறோம், ஓகேவா, அந்த sea கண்டிப்பா மேல் sailors ஃபீமேல் sailors டிஸ்கிரிமினேட் பண்ணாது அப்படின்னு சொல்றாங்க. It is always gender neutral and we have realized that gender does not play a role in sailing. ஓகேங்களா, ஸோ சிஏ வந்து அந்த மாதிரி யோசிக்கிறது கிடையாது, அதனால செயிலிங் ஆக்டிவிட்டீஸ்ல ஜெண்டர்ன்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அப்படின்றாங்க. But to boost the morale in the country and for more women to take in adventures like sailing, I feel it is great that all women team had been formed to undergo this expedition. Okay, ஸோ இந்த மாதிரி வரப்போற நாட்கள்ல நிறைய உமன் டீம்ஸ் வந்து இந்த மாதிரியான எக்ஸ்பெடிஷன்ஸ் வந்து மேற்கொள்ளணும் அப்படின்றது தான் என்னோட விஷ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதோட இந்த லெசன் முடிஞ்சிருச்சு.
அவங்களுடைய எக்ஸ்பீரியன்சஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ கிளாசரி பார்க்கலாமா? சர்க்கம்நேவிகேட்னா சுத்தி வரது அப்படின்னு சொன்னோம் இல்லையா உலகத்தை. டு டிராவல் ஆல் த வே அரௌண்ட் சம்திங் எஸ்பெஷலி த எர்த். ஓகேங்களா, டிராவல் பண்றது தான் சுத்தி வரது அரௌண்ட். தென் இண்டிஜினஸ்லினா நேச்சுரலி, இன்னேட்லி, இன்ஹெரண்ட்லி, இது எல்லாத்துக்குமே ஒரே மீனிங் தான் உள்நாட்டுல. இப்ப நேச்சுரலினா நேச்சுரலா கிடைக்கிறது சோர்சஸ் சொல்லுவோம் இல்லையா. இன்னேட்லினா நம்மளுக்கே இருக்கக்கூடிய குணங்கள், ஓகேவா, பிறவி குணம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது. தென் இன்ஹெரண்ட்லினா அது சேம் மீனிங் தான். இங்க வந்து இண்டிஜினஸ்லினா என்ன சொல்றாங்கன்னா உள்நாட்டுல உற்பத்தி பண்ணப்பட்ட அந்த ஷிப்பை தான் சொல்றாங்க. கான்சோனன்ஸ் அக்ரிமெண்ட் ஆர் கம்பேட்டபிலிட்டி பிட்வீன் ஒப்பீனியன்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ். ஓகே, இங்க கான்சோனன்ஸ்னா ஒரு நம்ம ஒப்பீனியன் ஆக்ஷன்ஸ் நம்ம இதுதான் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும் இல்லையா. வர்த்திகா ஜோஷி என்ன முடிவு பண்ணாங்க, நான் வந்து ரொம்ப ஹானஸ்டா தான் இந்த ஓஏஜை வந்து முடிக்க போறேன் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அதுதான் சொல்றாங்க. So skipperனா acted as a master or captain of a vessel, especially a small boat. ஒரு சின்ன போட்டுக்கு ஒரு கேப்டனா இருக்கிறது தான் skippered சொல்றாங்க. Expedition, a journey or voyage. Okay, journey or voyage னா expedition made for someone specific purpose ஆக போறது தான் expedition சொல்றது. ஃபார் எக்ஸாம்பிள் வார்க்குலாம் போவாங்க இல்லையா, வார் அண்ட் எக்ஸ்ப்ளோரேஷன் ஒரு ஸ்பெசிஃபிக்கான பர்பஸ்க்காக ஒரு voyage ஸ்டார்ட் பண்றது தான் வந்து எக்ஸ்பெடிஷன் அப்படின்னு சொல்றாங்க. replenishment, restoration of a stock or supply to a formal level or condition. ஓகேவா, ஸோ முன்னாடி இந்த நிலைமைக்கு அந்த ஃபுட்டு அது எல்லாத்தையும் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கிறது தான் வந்து replenishment. apprehensive, anxious or fearful that something bad or unpleasant will happen. ஸோ ஏதாவது கேட்டது நடந்துருமோ அப்படின்னு அதை நினைச்சு பயந்துட்டே இருக்கிறது தான் apprehensive. இங்க என்ன சொல்ல வராங்கன்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் apprehensive-ஆவும் இருந்தாங்க, பயத்துலயும் இருந்தாங்க, ப்ளஸ் சப்போர்ட்டும் பண்ணாங்கன்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ அந்த லைன்ல தான் சொல்றாங்க. contention, strenuous effort struggling together in opposition. ஓகேவா, ஸோ அப்போசிஷன் ஒரு ஒரு எதிர்த்து இருக்கிறது, ஒரு எதிர்மறையான ஒரு விஷயங்களுக்கோ இல்லைன்னா ஒரு காரியம் செய்ய போறோம்னா அதுக்கு எதிர்ப்பு வரும் இல்லையா. ஸோ அதை எதிர்த்து நம்ம ஒரு எஃபோர்ட் போட்டு அதை முடிக்கிறது தான் வந்து கன்டென்ஷன். ஆக்சிலரினா சொன்னோம், அடிஷ்னல். ஓகே, அடிஷ்னல் யூஸ்ட் ஆஸ் எ ரிசர்வ் ஆஸ் சப்ஸ்டிடியூட் இன் கேஸ் ஆஃப் நீட். நம்ம நீட் இருக்கும் போது ஒரு அடிஷ்னலா ஒரு வேவை சூஸ் பண்ணி நம்ம ஈஸியா அதை செஞ்சு முடிக்கிறது தான் ஆக்சிலரி மீன்ஸ். Anticipate na to foresee to realize beforehand, to expect, to be sure. இங்க 4 மீனிங்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த 4 மீனிங்ஸ்மே ஒண்ணுதான். ஆன்டிசிபேட்டட்னா வரக்கூடியதை முன்னாடியே கணிக்கக்கூடியது தான். ஓகேங்களா. பயோலுமினசன்ஸ்னா the production of light by living organisms. ஓகே, உயிர் வாழக்கூடிய உயிரினங்கள்ல இருந்து வரக்கூடிய லைட். ஓகேவா, ஸோ அதான் பயோலுமினசன்ஸ். கோல்கபாஸ்னா சொன்னோம் இல்லையா, பானிபூரியை கோல்கபாஸ்ன்னு சொல்றாங்க. Morale, emotional or mental condition with respect to confidence, especially in the face of hardships. Okay, ஸோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நம்ம மனம் தளராம ஒரு ஸ்ட்ராங்கா நிக்கிறோம் இல்லையா, அது ஒரு மொராலி. தென் ஒரு எக்ஸசைஸ் பார்க்கலாமா. இந்தியன் நேவிஸ் ஆல் உமன் crew was the first ever to circumnavigate the globe. Yes, இந்தியன் நேவி இந்த ஆல் உமன் crew தானே ஃபர்ஸ்ட் circumnavigate பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆல் உமன் crew இவங்க தானே. ஸோ which is correct. The crew consists of 6 members of men and women, Indian Navy service. No, இந்த 6 மெம்பர்ஸ்ன்றது வெறும் உமன்ஸ் மட்டும்தான், மென் இல்லை இல்லையா. ஸோ which is wrong. ரீசன் என்னன்னா ஆல் உமன். ஓகேவா, உமன்ஸ் மட்டும்தான் இருந்தாங்க. வர்த்திகா ஜோஷி skippered the crew to circumnavigate the globe. Yes, அந்த crew-க்கு வர்த்திகா ஜோஷி தானே skipperனா நம்ம என்ன சொன்னோம், ஒரு ஹெட் இல்ல கேப்டன் சொன்னோம் இல்லையா. ஸோ which is correct. The crew started their expedition on 10th July 2017 from Mumbai. No, which is wrong. எப்ப எக்ஸ்பெடிஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க, 10th September 2017 இயர் கரெக்ட் தான், ஃப்ரம் கோவா. Dilip Donde was the first person to go on a non-stop solo circumnavigate. பாருங்க, திலீப் தாண்டேவும் சோலோ circumnavigate தான், பட் அவர் ஸ்டாப் பண்ணி போனாரு. ஃபர்ஸ்ட் நான் ஸ்டாப்னு ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அப்ப யாரு, அப்கிலாஷ் டாமி தான் வந்து ஃபர்ஸ்ட் சோலோ நான் ஸ்டாப் circumnavigate பண்ணாங்க. ஓகேங்களா, ஸோ சிம்பிளா தான் இருந்துச்சு புக் பேக். தென் ஒரு ஓவரால் வியூ வச்சிருக்கேன். ஓகேங்களா, பார்க்கலாமா இந்த லெசனை வந்து ரிவைஸ் பண்ற போல. ஓகே, ஸோ எம்பவர்ட் உமன் நேவிகேட்டிங் த வேர்ல்ட். ஸோ ஒவ்வொரு பர்சனும் எதை பத்தி சொன்னாங்க இன்டர்வியூலன்றத ஒரு ஷார்ட்டா வச்சிருக்கோம், பார்க்கலாம். வர்த்திகா ஜோஷி என்னென்ன சொன்னாங்கன்னா 3 years ஆஃப் ட்ரைனிங் வந்து நாங்கள் மேற்கொண்டோம். தென் ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் இருந்துச்சு எங்களுக்கு. ஸோ ஃபேமிலிஸை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணாங்களா. எங்க ஃபேமிலிஸ்ல வந்து 4 ஃபேமிலிஸ் வந்து மவுண்டைன் ஏரியால இருந்து வந்தாங்க அப்படின்ட்டு. தென் கம்ப்ளீட் ஜேர்னி. ஓகேவா, கம்ப்ளீட் அந்த ஜேர்னியை கம்ப்ளீட் பண்ணணும் எப்படி, ஹானஸ்டியா நேர்மையா தான் கம்ப்ளீட் பண்ணணும்னு சொன்னாங்க இல்லையா. தென் அவங்களுக்குள்ள இருந்த டீம் ஒர்க் வந்து கொலாபரேஷன், ஒர்க்கிங் டுகெதருக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருந்துச்சுன்னு சொன்னாங்களா. தென் சவுத் பசிபிக் ஸ்ட்ராமை பத்தி இவங்க தான் சொல்லியிருக்காங்க. தென் பிரில்லியன்ட் லைட், சதர்ன் லைட்டை பத்தியும் டாஸ்மன்சில போகும்போது அவங்க பார்த்த சதர்ன் லைட் பத்தியும் இவங்க தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க.
தென் சில ஃபெஸ்டிவல்ஸை வந்து செலிப்ரேட் பண்ணோம், அந்த ஜேர்னிலையும் அவங்க தான் சொல்லியிருக்காங்க. தென் வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸை வந்து நாங்கள் ட்ரை பண்ணோம், லாஸ்ட் பேரால சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதுதான். ஸோ வட்டிகா ஜோஷி இந்த மாதிரி டிஃப்ரெண்டான டாபிக்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க. தென் ஐஸ்வர்யா என்னெல்லாம் சொன்னாங்கன்னா, எக்ஸ்பிளைன் அபவுட் த டைப்ஸ் ஆஃப் கோர்சஸ் தே டுக் பிஃபோர் த ஜர்னி. நான் அவங்க ஜர்னிக்கு முன்னாடி என்னென்ன கோர்சஸ் எங்கெங்க எடுத்துக்கிட்டாங்கன்றத பற்றி சொன்னாங்க இல்லையா. ஸோ தட் டெல்ஸ் அபவுட் தேர் செலெக்ஷன் ப்ராசஸை பற்றியும் ஐஸ்வர்யா தான் சொன்னாங்க. தென் பாயல் குப்தா என்ன சொல்லியிருக்காங்க, டீம் ஒர்க் பற்றி சொன்னாங்க. தென் 20 hours லாங் ஸ்ட்ராமை வந்து அவங்க எப்படி எதிர்கொண்டாங்கன்றத பற்றி சொல்லியிருக்காங்க. தென் ஸ்வாதி என்ன சொன்னாங்க, டெல்ஸ் அபவுட் தேர் ஹாபிஸை பற்றி சொன்னாங்க. ஸ்வாதி ஒவ்வொருத்தவங்களுக்கும் என்னென்ன ஹாபிஸ் இருக்குதுன்னு பற்றி சொன்னாங்க. தென் ஸ்பீக்ஸ் அபவுட் த ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸை பற்றி பேசினாங்க இல்லையா. தென் த மிஷன், ஓகே த மிஷன் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, எப்போ எண்ட் ஆச்சு, ஸோ அந்த க்ரூ பற்றி, தென் அந்த ஷிப்பை பற்றி பார்க்கலாம். ஸோ த மிஷன் 6 women officers circumnavigated the globe starting from 10th September 2017 கோவால இருந்தும் அண்ட் ரிட்டர்னிங் சேஃப்லி May 21, 2080 அப்போ முடிச்சிருக்காங்க. ஸோ டோட்டலாக எவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணியிருக்காங்க, 254 days வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஸோ இந்த க்ரூ மெம்பர்ஸ் யார் யாரெல்லாம் இருந்தாங்க, வட்டிகா ஜோஷி அவங்க தான் ஹெட்டு, தென் பிரதீப் ஜாம்பல், ஸ்வாதி பட்ரப்பள்ளி, ஐஸ்வர்யா பூதபட்டி, தென் விஜயா தேவி, பாயல் குப்தா. தென் எந்த மாதிரியான சேலஞ்சஸ் வந்து ஃபேஸ் பண்ணாங்க, the crew navigated dangerous sea conditions including 20 hours storm வந்து ஃபேஸ் பண்ணதா சொல்லியிருந்தாங்க இல்லையா. தென் 6 to 7 meter high waves வந்து சவுத் பசிபிக் ஓஷன் அப்போ அந்த ஸ்டார்ம்ல வந்து ஃபேஸ் பண்ணதா சொன்னாங்க. தென் நெக்ஸ்ட் பாருங்க, ப்ரிப்பரேஷன் என்னென்ன ப்ரிப்பரேஷன் பண்ணாங்க. they underwent 3 years of rigorous training to learn sailing as and had period experiences on the sailboat. யாருக்குமே வந்து sailboatல போற மாதிரி ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்சஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ அவங்க ஒரு 3 years ஆன ஒரு ட்ரைனிங் வந்து எடுத்துக்கிட்டாங்க இல்லையா. ஸோ அதுதான் ப்ரிப்பரேஷன். இம்பாக்ட் என்ன இம்பாக்ட் இருந்துச்சு, திஸ் மிஷன் சப்போர்ட்டட் பை த INSV தாரணி sailboat was a major landmark for women empowerment. ஸோ உமன் எம்பவர்மெண்ட்ல இந்த செயிலிங் ஆக்டிவிட்டின்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு தருணமா இருந்தது இல்லையா. ஸோ ஹைலைட்ஸ் என்னென்ன ஹைலைட்ஸ்னு பார்க்கலாம். they witnessed the southern lights வந்து பார்த்ததா சொன்னாங்களே, அதை சக்சஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் த எக்ஸ்பிடிஷன், சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணதே ஒரு ஹைலைட்டடா தான் சொல்லியிருக்கோம். தென் INSV தாரணியை பத்தி பார்க்கலாம், என்ன ஸ்பெஷாலிட்டிலாம் இருந்ததுன்னு. INSV தாரணி 55 foot sailing vessel, 55 foot நீளம் இருந்தது இல்லையா. ஸோ மேட் பை யார் மேட் பண்ணியிருக்காங்க, ஸோ சாரி திஸ் இஸ் Aquaris shipyard private limited in Goa. Then commissioned எப்போ இந்தியன் நேவல் சர்வீஸ்க்கு எப்போ கமிஷன் பண்ணாங்கன்னா 18th February 2017. தென் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் அங்கே இருந்துச்சு, எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட், அட்வான்ஸ்டு ரேமரைன் நேவிகேஷன் சூட் இருந்துச்சா, ஸோ சூட் இருந்துச்சு. தென் சேட்டலைட் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் வந்து இருந்துச்சு. தென் வெல்கம் ஸ்பீச் வந்து யார் கொடுத்தாங்க, அட்மைரல் சுனில் லான்பா கொடுத்தாங்க. தென் OH ஃபிளாக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணது என்னைக்குன்னா 10th September 2017 கோவால யார் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்களா. ரிட்டர்ன் எப்போ ரிட்டர்ன் பண்ணாங்க, 21st May 2018 அப்போ அவங்க OH முடிச்சு ரிட்டர்ன் ஆயிட்டாங்க. தென் டியூரேஷன் வந்து 254 days. ஃபர்ஸ்ட் சோலோ நேவிகேட்டர் யாரு, கேப்டன் திலீப் டாண்டி INSV மாதேவ்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, செயில் பண்ணியிருக்காங்க. August 19, 2009 இருந்து May 19, 2010 வரைக்கும் செயில் பண்ணியிருக்காங்க. தென் ஃபர்ஸ்ட் நான் ஸ்டாப் சோலோ சர்க்கம் நேவிகேட்டர் யாரு, கமாண்டர் அபிலாஷ் டாமி. ஃபர்ஸ்ட் November 2012 ஸ்டார்ட் பண்ணி March 31, 2013 முடிச்சிருக்காங்க. இங்க பாருங்க, March 31 அப்படியே திருப்பி போட்டா 2013 வருதா. இந்த மாதிரி ஏதாவது ஷார்ட் கட்ஸ் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த OH அப்போ அவங்க 4 போர்ட்ஸ்ல வந்து ஸ்டாப் பண்ணாங்க ரிப்ளனிஷ்மெண்ட்டுக்காக. அது எந்தெந்த போர்ட்னு பார்த்துக்கலாம். ஸோ இந்த போர்ட்டை வந்து உங்களுக்கு மேட்ச்ல கூட கொடுக்கலாம், மாற்றி கொடுத்த மேட்ச்லயும் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. கொஸ்டின்ஸ் எப்படி வரும்னு நம்மளால சொல்ல முடியாது, பட் எப்படி கேட்டாலும் நம்ம சால்வ் பண்ற மாதிரி நம்ம தான் ப்ரிப்பேர்டா போகணும் இல்லையா. ஸோ ஃப்ரீமேன்ல இருந்து பெர்மாண்டல்ல இருந்து ஆஸ்திரேலியால இருந்து பெர்மாண்டலும், நியூசிலாந்துல இருந்து லைட் லிட்டனும், தென் ஃபாக்லாண்ட்ஸ்ல இருக்க போர்ட் ஸ்டான்லி, சவுத் ஆப்பிரிக்கால இருக்க கேப்டவுன், இந்த மாதிரி ஒரு 4 போர்ட்ஸ்ல வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, இதோட இந்த லெசன் வந்து முடிஞ்சிருச்சு. எம்பவர்ட் உமன் நேவிகேட்டிங் த வேர்ல்ட். இந்த லெசனை தென் ஒரு எக்ஸசைஸை வந்து சால்வ் பண்ணோம். தென் இந்த லெசனை பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் நோட்ஸ்லையும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த லெசன் உங்க எல்லாருக்குமே நல்லா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை லைக் பண்ணுங்க, தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.